மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே திருவாசகத்தை அப்படி கையில் தூக்கும் போதே உங்களுக்கு என்ன நினைப்பு வரணும் அப்படின்னு கேட்டால், சிவபெருமானே தன் கையில் இருக்கிற மாதிரி நினைப்பு வரணும். வருதான்னு நீங்கள் தான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஏன்? திருவாசகம் என்பது சிவம். திருவாசகம்னா சிவம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விளக்கு. ஆனால் தான் பெரியவர்கள் உரை எழுதுவதற்கு அச்சப்பட்டார். ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு அன்பர் நல்ல பெரும் புலவர், அவரை போய் நாள்தோறும் சந்திச்சுட்டு இருக்கிறார். இது மயிலாடுதுறை நடந்த நிகழ்வு. ஒரு பெரும் புலவர் அவரை போய் நாள்தோறும் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஐயா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்ல விளக்கங்கள்லாம் சொல்கிறீங்க, அதை தயவு செய்து ஒரு உரையாக எழுதி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே கிடந்தாருங்க. ஒரு நாள் இவர் கேட்டதும் நிற்கல, அவர் எழுதியும் கொடுக்கல. ஒரு நாள் திரும்ப திரும்ப கேட்டு போது என்ன பண்ணார், அவர் பார்த்தார், அங்கே பாரு, இன்னொரு தடவை நீ திருவாசகத்துக்கு உரை எழுதுன்னு எங்களை சொன்னீங்கன்னா காவேரி விழுந்து செத்து போயிடுவேன்னாரு. நடந்த நிகழ்வுங்க. இப்போ அது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வு. திருவாசகம் எழுத மாட்டேன்ட்டார். நீ எழுதுன்னு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா காவேரியில் விழுந்துருவன்ட்டார். அந்த அன்பர் அதோடு கேட்கறதே விட்டுட்டார். அப்படின்னா அந்த திருவாசகத்தை உரை எழுதுவதற்கு எப்படி அச்சப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்க்கணும். இது ஒரு காலம். சாமி பார்த்தார், நம்மளை போல ஆட்களுக்கெல்லாம் ஏதாவது பெரியவங்க உரை எழுதி வச்சா தானே நாம் ஏதாவது டூப்ளைட் நம்ம வாங்கிக்கொள்ள முடியும். அதனால் போனால் போகுதுன்னு சொல்லி கொஞ்சமாக அப்படியே வந்து பல பெருமக்கள் இன்றைக்கி நிறைய பேர் திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். நாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அறிவித்தக்கவாறு நாமளும் வாங்கி கொள்வோம். எனவே நாம் கையில் எடுத்திருக்கிற நூல் மிகப்பெரிய ஒரு ஞான அனுபவத்துக்குரிய நூலை கையில் எடுத்திருக்கோம். இந்த தலைப்பே அது ஒரு அச்சமான ஒரு தலைப்பு தான். ஏன்? திருவாசகம்னாலே ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, இது சிவபெருமான் கைப்பட எழுதிய நூலாச்சே, இதை போய் நாம் என்னத்தை பேச போகிறோம் அப்போ ஒரு பயம் இருந்தால் தான் இந்த திருவாசகத்தை அணுக முடியும். அட திருவாசகம் தானுங்க, அது பார்த்துக்கலாம் விடுங்க, அவ்வளோதானே. அப்படி அல்ல, இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. சரி, அப்போ இந்த திருவாசகம் அப்படிங்கிற இந்த நூலை மாணிக்க வாசகர் பாட வேண்டும் என்று விரும்பினார். மாணிக்க வாசகரும் தன்னை பாட வேண்டும் என்று சிவபெருமானும் விரும்பினார். இது இருதலை காதல், அப்படிதான் சொல்லணும். இது ஒருதலை காதல் அல்ல. ஏன்? நாம் ஒருத்தரை விரும்புவோம், அவங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க. நம்மளை ஒருத்தர் விரும்புவாங்க, நாம் விரும்ப மாட்டோம். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. பல பேருக்கு வாழ்க்கையில் அப்படித்தான். நான் நேரம் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன், உன்னை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. என்னை காரைக்குடியில் கேட்டாங்க, அந்த குடியில் கேட்டாங்க, அப்படின்லாம் எத்தனை காட்சி பார்த்துருப்போம். என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்குமே, நான் இப்படி இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்படுற வெளியே சொல்ல முடியலன்னு உள்ளுக்குள்ள ஓரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் விரும்புவது நமக்கு வாய்க்கலை. அப்படி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு சொந்தமான காதல் மட்டும் இல்லைங்க, ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு உத்தியோகம் அல்லது வேறு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கிடைச்சிருக்குதா அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா கிடைத்ததை விட கிடைக்காதது அதிகமாக இருக்குங்க. நம்ம நிறையா நினச்சிருக்கோம், அதனால நம்ம கொஞ்சமாக நினச்சிருந்தா நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிடலாம். நம்ம பட்டியலை போட்டோம்னா நீண்டுக்கிட்டே போகுமே வழிய அது குறுகி பட்டியல் நிற்க போகிறதில்ல. அத்தனை நினச்சிருக்கிறோம். அது சிலவற்றை நம்ம நினச்சி பார்த்தா நடந்திருக்குது, பலது நடக்குது. அது மாதிரி இங்கே மாணிக்க வாசகருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, சிவபெருமான பாடணும். இறைவன் அனுமதி கொடுக்காம இருந்திருந்தாருன்னா பாடி இருக்க முடியாது, மறந்துடாருங்க. ஏன்? நமக்கு தான் ஆசையாக இருக்குது திருவாசகத்தை மனப்பாடம் பண்ணி பாடலாம். எத்தனை பேர் நான் மனப்பாடம் பண்ணிக்கு இங்கே இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அப்போ 20 வருஷமாக படிக்கிறவங்க, 25 வருஷமாக படிக்கிறது, எனக்கு திருவாசகத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ணின்னு நினைக்கிறேன். அது என் ஒரு பதிகத்தை படிச்சுட்டு அடுத்த பதிவு போனால் மறந்து போயிருக்கு. சிவபுராணத்தை விட்டு கீர்த்தித்தல் போல சிவபுராணம் மறந்து பார்த்துக்குது. இப்படி நாம் படித்து பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் தோற்று போய் தான் நிற்கிறமே ஒழிய இல்லை யாராவது இங்கே இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஐயா நான் 650 பாட்டு திருச்சிற்றம்பலம் சொன்னால் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற யாராவது உண்டாங்க? மிக குறைவு. இன்னைக்கு இருக்கிறாங்க, நம்ம இடத்துல இல்லை. இப்போ இந்த இடத்துல திருவாசகத்தை முழுமையாக மனனம் செய்து சொல்லுகிறவர்கள் இல்லை. ஏன்? நாம் ஆசைப்படாமல் இருக்கிறோமா என்ன? நான் ஆசைப்பட்டுருக்கிறேங்க. நான் என் ஆசையை சொல்கிறேன்.
எப்போ நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன் திருவாசகத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் படித்து மனப்பாடம் பண்ண முடியல. புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுலேயும் முன்னப்பட தப்பு தப்பாக படிப்புன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு வாரம் ஓடுது வண்டி. அதனால் நினைக்கிறோம், ஆனால் கைகூடி வரல. இத்தனைக்கு நாம் சொந்த பாட்டு இல்லை, பாடின பாட்டை பாடுறதுக்கு நினச்சி பாருங்களேன். இறைவன் எழுதிய நூலை நான் மனனம் பண்ணி ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் கருதும் போது கைகூடி வரலையே. நான் வேற என்னங்க ஆசைப்பட்டேன், இதுதாங்க ஆசைப்பட்டேன். என்ன மாதிரி நிறைய ஆசைப்பட்ட அடியாக இருப்பீங்க. நானும் அப்படி தாங்கியா நினச்சிட்டு இருக்கிறேன். படித்து பார்க்குற முடியும். அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நான் நினைத்தேன், சிவபெருமான் நினைக்கிறேன். எது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போடா அப்படின்னு நினச்சிருந்தான்னு வச்சுக்கிறேன். நான் படித்த உடனே மனப்பாடம் ஆகிடும். அதை நான் நினச்ச மாதிரி சாமி நினைக்கிறேன். இவ்வளோதான் செய்தி, இதுதான். அது மாதிரி இப்போ மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானை பாட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சரி, சிவபெருமானுக்கு அப்படி இருந்துச்சா? அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு இருந்திருந்தால் நிச்சயமாக மாணிக்க வாசகர் இறைவனை பாடியிருக்க இயலாது. சரி, சிவபெருமான் பாடணும்னு நினச்சிருக்கிறார் மாணிக்க வாசகர். சரி, இவர் மாட்டேன்னு இருந்துட முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லை. இப்போ அவர் நினைச்சாருன்னா நாம் தப்பிக்கவே முடியாது. நாம் நினச்சோம்னா அவன் தப்பிச்சு போயிடும். இதாங்க உண்மை. நீங்கள் இதே திருவாசகத்தில் 3வது பகுதி இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒளித்தும் ஒரு பகுதி உண்டு. மறைத்திறம் நின்றவர்க்கு அத்திரத்தின் ஆண்டு இருந்தோர்க்கு அத்தந்தரத்தின் அவ்வையில் ஒளித்தும் எவ்வவர் திறனும் தன்மையில் படுத்தும் தானே ஆகிய தயாவரன் எம்மிரை. எப்படிப்பட்டவன்? யோகத்தில் போனால் யோகத்தில் மறைஞ்சிருவான். நீங்கள் எந்த வழி கொண்டு தேடுகிறீர்களோ அந்த வழியில் அவன் மறைந்து நிற்பான். எனவே காண முடியாமல் திகைச்சு நின்றுட்டாங்க. இப்போ அவரவர் முயன்று சிவம் கைகூடி வரல. சிவம் நினைந்தது சிக்கிக்கிட்டாரு மாணிக்க வாசகர். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். மன்னன் துறைமுக நகரில் குதிரைகள் வந்திருக்கின்றன, நீ போய் குதிரை கொண்டு வாங்கி வாருன்னு சொன்னார். இவரும் பண்டாரத்தை போய் வேண்டிய பொண்ணும் பொருளையும் எடுத்துக்கொண்டு நேராக குதிரை வாங்கறதுக்காக வரார். இப்படி வரும்போது தான் திருப்பெருந்துறை அப்படிங்கிற திருத்தலம் வருகிறார். வரும்போது இவர் நாளை வருகிறார்னா இன்றைக்கே வந்துட்டார் சுவாமி. எப்படி வந்தார்? தன்னுடைய சீடர்களை, பூத கணங்களையெல்லாம் சீடர்கள் ஆக்கி கொண்டு அப்படியே குருந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து அப்படியே ஞான பொழிவினை அவன் அப்படியே சின்முத்திரையோடு அமர்ந்து அருள் செய்து கொண்டிருந்தார். அப்படியே அந்த பக்கம் போனார். இவர் மனசு இரும்பு மனசு. இவர் ஒன்றும் கனிந்த மனமெல்லாம் இல்லை, இரும்பு போல் இருந்துச்சு. அவர் எப்படி இருந்தார்? காந்தம் போல உட்கார்ந்துருந்தார். அப்படியே போனார் பாருங்க, ஈர்த்துட்டார். எங்கே போனார்னே தெரியலைங்க. அப்படியே போனவர் தன்னை அறியாமல் போய் காலில் விழுந்து சாமி அப்படி விழுந்தார். திருவடி தூக்கி தலை வச்சார் பாருங்க, அத்தனையும் மறந்து போச்சது. எப்படி? திருவடியை தூக்கி தலையில் வச்சோடனே மறந்துடுமாயா? மறந்துடும். அதுதான் அருள் அனுபவம். நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கே இப்படிலாம் வச்சா மறப்போமா அப்படின்னு. நான் என்ன பண்ணுறதுங்க, சில நேரங்களில் சில சினிமா காட்சிகளை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்கிறேன். நான் படத்து பேர்லாம் சொல்லலை, ஒரு காட்சி ஒரு உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா இதுதானான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் காட்சி சொல்லலை. ஒரு திரைப்படத்தில் ஒரு நாயகன் ஒரு தலைவியை விரும்பி நிற்கிறான். இடையில் ஒரு சூழலில் அவனுக்கு ஒரு விபத்து. அவனை எல்லாரும் பைத்தியமாயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டான். அதனால் கொண்டு போய் ஒரு பைத்தியத்தினுடைய வைத்திய சாலையில் சேர்த்திட்டாங்க. அவன் அந்த இதுக்குள்ளே இருக்கிறான். இந்த நாயகியாக இருக்கிற அந்த தலைவி என்ன பண்ணுறாங்க, இவன் மேலே ஒரு வெறுப்பாக இருந்தவங்க காணலை. ஏதோ ஒரு சூழலில் அவனை பார்க்கணுன்னு ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அப்போ வருகிறான். அவன் வரும்பொழுது இவனுக்கு பிடித்த ஒரு நெய் முறுக்கும். இப்போ காட்சி பிடிச்சிருக்கும் சரிங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பஞ்சப்பையில் கொண்டு வர இவனை பார்க்கலாம்னு நினச்சி
அப்படியே பைத்தியங்கள்லாம் வரிசையாக இருக்குது, ஒன்று உளறிக்கிட்டு கிடக்குது. அப்படி இப்படி இவனை கால் சங்கிலியெல்லாம் போட்டு கைத்தல் போட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த நேரம் அந்த வைத்தியர் என்ன பண்ணார், மயில்பீடி வச்சுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டே வந்தார். அப்படியே தடவிட்டு வந்தார். இந்த நாயகன் வரும்போது மயில்பீலி அப்படி தொட்ட உடனே இவன் அந்த நாயகியை பார்க்கும்போது மயில்பீலியை பார்த்தானுங்க. அந்த காட்சியில் அப்படியே மறந்து அப்படியே நிற்பான். அந்த நேரம் பார்த்து அந்த நாயகி அங்கே வந்து நிற்பான். இப்போ அவன் காட்சியில் மயங்கிட்டான், நேரில் வந்த நாயகியை அவன் பார்க்கல. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், ஐயோ நம்ம நினச்சி இவர் இப்படி பைத்தியம் ஆயிட்டாரன்னு கண்ணை தண்ணி விட்டுட்டு முறுக்கு பையை வச்சு போட்டு இந்த பக்கம் போவான். இவன் அந்த காட்சியில் மீண்ட உடனே அந்த முறுக்கு தெரியும், கையில் எடுத்துனே அவள் தான் வந்திருக்கிறான்னு கத்துவானுங்க. அது போல் பைத்தியமெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கோம். அவள் போயிட்டான். புரிஞ்சிச்சா காட்சி? என்ன காட்சி புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு மயில் பீலியை தலையில் தொட்ட உடனே அவன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் பின்னாடி போயிட்டான். ஏன்? அதுதாங்க அன்பு. இப்போ ஏன்னா நமக்கு சில காட்சிகளை அப்படி காட்டினா தான் நமக்கு விளங்கி கொள்ள முடியும். நான் என்னை மறந்து நிற்கிறேன் அப்படிங்கிறது எப்படி காட்டுவது அப்படின்னா, இது போன்ற காட்சிகள் தான் நம்மை புலப்படுத்துகிறது. அது மாதிரி மாணிக்கவாசகர் தலை மேலே சிவபெருமான் திருவடி தூக்கி வச்சார் பாருங்க. அவர் அமைச்சர் என்பதை மறந்தார். நான் பாண்டி நாட்டின் முதலமைச்சர் என்பதும், நான் குதிரை வாங்க வந்திருக்கேன் எல்லாம் மறந்து போச்சு. எப்போ? திருவடி தூக்கி தலையில் வச்சோடனே. அதைத்தான் சொன்னார், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன்.